நாம மேடையில சார் அந்த மேடை அந்த பால்கனி சொகுசு வாழ்க்கை ஒண்ணு இருக்குல்ல, உனக்கு எதுக்கு அந்த பஸ்? உனக்கு என்ன பண்ணிட போறான்? நீ ஜட் பிரிவுல இருக்கிறவன், வெள்ளை கலர்ல ஒரு வேன் வச்சிருக்கல, இந்த மாதிரி கூட்டம் கூடுதுன்னு தெரியுது இல்ல, அந்த வண்டியில வந்தா உனக்கு என்ன வேனை கவுத்துருவானுங்களா? உன் ரசிகர் தானே, உன் ரசிகர்களை நெறிப்படுத்த தெரியல உனக்கு. மற்ற எல்லா 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கு எடப்பாடி, அதே இடத்தில் ஒரு 50 மீட்டர்ல முன்ன பின்ன அவர் நின்று பேசிட்டு இருக்காரு. இதே இடத்துல அதே சாலையில இதே மாதிரி கூட்டம் வருதாங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்கல. அது காரணம் சொல்லட்டுமா? நான் இப்ப திமுக சொன்னா ஏதோ திமுக சொம்புன்னு சொல்லுவானுங்க. இவங்களுக்கு இதே வேலை சார். நீங்க என்ன சொன்னீங்கன்னா உடனே அங்க இப்ப நான் எடப்பாடியை சொல்றேன், பதில் சொல்லுங்க. இதை பார்க்கிற பார்வையாளருக்கும் கீழே கமெண்ட் அடிக்கிற தற்கொலை கூட்டம் வரும், விஜய்க்கு சொம்பு தூக்கிட்டு வரும் ஒரு கூட்டம். அந்த நபர்களுக்கு எடப்பாடி அங்க கூட்டம் போட்டாரு, ஒரு அசம்பாவிதமோ வேற எதுவுமே, ஏன்னா நடக்கவே கூடாது நம்ம நினைக்கிறோம். யாருடைய கூட்டத்திலும் யாரும் உயிர் போறதை விரும்ப மாட்டாங்க சார். தற்செயலா நடக்கிற விபத்துகள் தான் எல்லாமே. ஆனா இந்த விபத்து திட்டமிட்ட விஜயனுடைய அஜாக்கிரதையாலும் திமிராலும் ஆணவத்தினாலும் ஒரு தான் என்கிற மமதையினால் நடந்த இந்த கொலை.